சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்க 20வது சீர்திருத்தம் படிக்க போறோம். இதுக்கு முதல் 13ல இருந்து நாங்க ஒவ்வொரு சீர்திருத்தமாக படிச்சு கொண்டு வந்தோம். அதுல 13வது திருத்தத்துல மாகாண சபைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப அதுதான் அதுல மெயின் திருத்தம். அப்ப அப்படின்னா என்ன, கட்டமைப்புகள் என்ன, அதுல அதிகாரங்கள் என்னங்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்லி தந்திருந்தேன். அதுக்கு அடுத்ததாக 17ஆம் திருத்தம் பார்த்தோம். அதுல ஜனாதிபதி அதிகாரம் அதிகமாக இருக்குது, அவர் சர்வாதிகாரத்தனமாக இருக்குது. எனவே அதை நாங்க குறைக்கணுங்கிற நோக்கத்துல அரசியலமைப்பு பேரவைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். 18வது திருத்தத்துல இல்ல இல்ல, நீங்க குறைச்ச அது அதிகாரத்தை நாங்க திரும்ப கூட்டணும். நாங்க ஜனாதிபதி என்ன செய்யணும், தன் அதிகாரத்தை கூட்டிக்கொள்ளணுங்கிற வகையில 18ஆம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல பாராளுமன்ற பேரவை ஒன்று கொண்டு வரப்பட்டு இன்னும் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்தார். 19ஆம் திருத்தத்தை மைத்ரிபால சிறிசேன அவங்க இல்ல, திரும்ப ஜனாதிபதி அதிகாரத்தை குறைக்கணும், அது சரி வராது, ஜனநாயக தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. அதுல திரும்ப அரசியலமைப்பு பேரவையை கொண்டு வந்தாங்க. இப்ப 20ஆம் திருத்தத்துல திரும்ப ஜனாதிபதி அதிகாரத்தை கூட்டணும் அப்படின்ட்டு மஹிந்தட குடும்பத்தை சேர்ந்த கோட்டாபய ராஜபக்ச அதை கொண்டு வராரு. திரும்ப 21ல இல்ல இல்ல, ஜனாதிபதி அதை குறைக்கணும்னு சொல்லி திரும்ப இன்னொன்னு கொண்டு வருவாங்க. அப்ப இதுதான் இவங்கட சீர்திருத்தம். சரியா? சீர்திருத்தம்னு சொன்னா ஒரு யாப்பு இருக்குது. அந்த யாப்புண்டா என்ன? ஆ இந்த நாடு இப்படித்தான் ஆளப்படணும், அதுல இன்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு மக்களோட அடிப்படை உரிமைகளை பத்தி, அதே போல எப்படியான சட்டங்கள் இயற்றப்படணுங்கிற விஷயத்தை பத்தி, ஆ ஒரு நாட்டோட இலக்கை பத்தி, இப்படி முக்கியமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தான் ஒரு யாப்பு. இந்த யாப்பு ஆஹ் நீங்க ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அது மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். ஆனா இலங்கையில நடந்தது அது இல்ல. ஆட்சியாளர் நலனை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமான திருத்தங்கள் நடந்துச்சு. 18ஆம் திருத்தம் ஆகிக்கலாம், 20வது திருத்தம் ஆகிக்கலாம், 19, 21, 13 எல்லாமே ஆட்சியாளர்கள நலனை மையமாக கொண்டும், அப்போது நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தற்காலிகமாக அடக்கி வச்சு கொள்றதுக்கும், எதிர்காலத்துல தன் குடும்பம் தொடர்ந்தும் ஆட்சி செய்யறதுக்கும், ஜனாதிபதி தன் சர்வாதிகார தன்மையை இன்னும் அதிகப்படுத்தி கொள்றதுக்கும் தான் இந்த சீர்திருத்தங்கள் இருந்தது அப்படிங்கிறது நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில 20ஆம் சீர்திருத்தம், இரு அதையும் 21ஆம் சீர்திருத்தத்தையும் நாங்க படிக்க போறோம். 20ஆம் சீர்திருத்தம் அப்படிங்கிறது 19ஆம் திருத்தம் நாங்க படிச்சிருக்கிறோம். அதை அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. சரியா? அப்ப இப்படியும் சொல்லலாம். இந்த 18ஆம் திருத்தம் தானே, அதுதான் கொஞ்சம் சிறிய மாற்றத்தோட திரும்ப 20ஆம் திருத்தமாக வந்ததுன்னு நாங்க சொல்லலாம். அந்த வகையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த 20ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது. கோட்டாபய ராஜபக்ச 3/2 பெரும்பான்மையை கொண்டு 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி இருந்து இந்த 20ஆம் சீர்திருத்தம் என்ன செய்யுது, நடைமுறைக்கு வருது. அப்ப இந்த வகையில் இதுல இவங்க செஞ்சது என்ன, இதுல இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? 19ஆம் திருத்தத்துல ஜனாதிபதி உறுதியான நிலையான ஆட்சியை முன்னெடுத்து செல்வதில் காணப்பட்ட குறைகள். அவங்க சொல்றாங்க, 19ஆம் திருத்தத்தை பாருங்க, அதுல ஜனாதிபதி ஒரு உறுதியான ஆட்சி ஏற்படுத்த இயலாது, ஒரு நிலையான ஆட்சி ஏற்படுத்த இயலாது, அது நிறைய குறைபாடுகள் இருக்குதுன்னு சொன்னாரு. உதாரணமாக அவர் என்ன செய்யறாரு, ஒரு அவசர சட்டத்தை இயற்றுறதுக்கு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சா என்ன, ஏற்ற முடியாது, பாராளுமன்றத்தை கேட்டு அவங்க அப்ரூவல் தந்தா மட்டும்தான் அப்படி ஏற்றலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முந்தைய ஆப்புகள்ல எல்லாம் அப்படி அவர் அவசர சட்டம் இயற்றுறேன்னு சொன்னா நீதிமன்றத்திட்ட கேட்டுட்டு டக்குன்னு அவரு ஏற்ற ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அதே போல ஒரு நிர்வாகத்துறையில ஒரு அமைச்சரை பிடிக்கலன்னு சொன்னா அது நீக்குற அதிகாரம்,
ஆ, மாற்று அதிகாரம், பதவி உயர்வு கொடுக்குற அதிகாரம், அதே போல பிரதமரை நியமிக்கிற அதிகாரம், அவரை பதவியோடு நீக்கிற அதிகாரம், இதெல்லாம் ஜனாதிபதிக்கு இருந்துச்சு. ஆனா 19ல வந்து அதுக்கும் நிறைய தடைகளை போட்டாங்க. அவர் நினைச்ச மாதிரி பிரதமர் நீக்க இயலாது. அதனாலதான் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க பிரதமரோடு நீக்கி மஹிந்த ராஜபக்சே போட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு அது என்ன ரணில் விக்ரமசிங்க அவரு பதவியை துறக்கல, பதவி இல்லாமல் ஆகல. என்ன காரணம்னு சொன்னா 19ல அந்த அளவுக்கு அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கல. சரியா? அடுத்தது நீதித்துறையில வலிமையாக ஜனாதிபதி நினைச்சால இந்த பாராளுமன்ற பேரவையிட்ட சொல்லிட்டு நியமிக்கிற அதிகாரம் இருந்துச்சு. ஆனா 19ஆம் திருத்தத்துல அரசியல் பேரவையை கொண்டு வந்து அதுல அந்த சிஸ்டம் இல்லாம போணுச்சு. இப்படி ஒரு ஜனாதிபதி ஒரு உறுதியான ஆட்சியை மேற்கொள்றதுக்கும் ஒரு நிலையான ஆட்சியை மேற்கொள்றதுக்கும் இந்த 19ஆம் திருத்தம் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது முதலாவது. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து சட்டத்துறை அறிக்கலாம், அமைச்சரவை அறிக்கலாம், இதுல எல்லாம் ஜனாதிபதியை விட இந்த பாராளுமன்றம் அதுகள் தான் மேலோங்கி இருக்குது. ஆ, இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா இந்த சட்டத்துறையில கட்டுப்பாடு கூட இருக்குது. அதுல இருந்து நாங்க நிறைவேற்றுத்துறையை விடுபட வைக்கணும், நிறைவேற்றுத்துறை கொஞ்சம் அதிகாரத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க நினைச்சாங்க. மூணாவது என்னன்னு சொன்னா, இது சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் முரண்பாடு இருக்குது, அதை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், சட்டத்துறை வந்து அதிக அதிகாரத்தை கொடுத்ததால அவங்க சுதந்திரமாக இயங்க போனாங்க, நிறைவேற்றுத்துறை சுதந்திரமாக இயங்க போனாங்க. இதனால ரெண்டு பேருக்கு மத்தியில முரண்பாடுகள் வந்துச்சு. சரியா? அதான் சம அதிகாரம் உள்ள ரெண்டு பேர் இருந்தா கட்டாயம் அவங்களுக்குள்ள முரண்பாடு நடக்கும். சரியா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி, அமைச்சரவை, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை என்பவற்றுக்கு இடையிலான இழுபறி நிலை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி வந்து ஒன்றை சொல்லுவாரு, அதை பாராளுமன்றம் கேட்க மாட்டுச்சு. பாராளுமன்றம் ஒன்று சொல்லும், ஜனாதிபதி கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்காம ஒரு இழுபறி நிலை என்ன செஞ்சுச்சு, காணப்பட்டது. அதே போல சட்டத்துறை கட்டுப்பாட்டுக்கு இருந்த ஜனாதிபதி தான் விருப்பப்படி செயற்பட முடியாம இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் காரணமாக வச்சு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க 20ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே என்ன நடக்குதுண்டா, 19ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது தானே. மைத்ரிபால சிறிசேன என்ன செய்யறாரு, 19வது திருத்தத்தை கொண்டு வராரு. அப்ப பாராளுமன்றத்துல பெரும்பான்மை பெற்று அது நடைமுறைக்கு வருது. வந்த உடனே இலங்கையில ஒரு பாராட்டுகள் கிடைத்தது. இலங்கை நாட்டை பத்தி வெளிநாடுகள்லையும் தான் இவங்க ஜனநாயகத்தை நோக்கி முன்னோக்கி போறாங்க, இவங்க வந்து சரியான வழிமுறைக்கு போறாங்க அப்படின்னு வெளிநாடுகள்ல ஒரு நல்ல ஒரு பேர் இலங்கை கிடைத்தது. ஏன்னா முதல் முறையாக ஜனாதிபதியே தண்ட அதிகாரத்தை அவர் குறைச்சிருந்தாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமாக நிறைய பிழைகள் வந்து நடக்குது. முதலாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்குது. அது வந்து பிளேன் பண்ணி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப வெளிப்படுது. முஸ்லீம்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஆட்சியை கைப்பற்றதுக்கு தான் இவங்கள ஒரு ஆள் செட் பண்ண வச்சு அந்த குண்டை வெடிக்க வச்சு அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட பாருங்க நம்ம நாட்டுல பாதுகாப்பு இல்லை, இது காரணம் இந்த ஆட்சி தான், பாருங்க ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் குறைவாக இருக்குது, ஏன் பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் அமைச்சரவை கூட்டி கொடுத்திருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா திரும்ப ஆட்சியை எடுத்துக்கொள்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் சொல்லப்படுது. அப்ப இவங்க திரும்ப ஆட்சி எடுத்து கொண்ட உடனே டக்குன 19 ஒழிச்சிட்டு 20 கொண்டு வராங்க. அப்ப இவங்க மெயினா கொண்டு வந்ததோட நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே மஹிந்த இந்த 18ஆம் சீர்திருத்தத்தை எப்படி கொண்டு வந்தாரு, அவர்கிட்ட 2 தரம் இருக்கிற எலெக்ஷனுக்கு வரலாம்ங்கிறது இல்லாமல் அதை அதிகரிச்சாரு. பாராளுமன்றத்துக்கு கட்டாயம் 3 மாசத்துக்கு ஒரு போகணும்னு சொன்னாரு. அதே போல என்ன இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது பாராளுமன்ற பேரவையை கொண்டு வந்தாரு. இப்படிலாம் கொண்டு வந்து ஜனாதிபதியை யாரும் தட்டி கேட்க இயலாது, ஜனாதிபதியை யாரும் தட்டி கேட்க இயலாது, அவர் ஒரு சர்வாதிகாரமாக அவர் நினைச்சதை செயற்படுத்தலாம் ஒரு முடிவு கொண்டு வந்தாரு. ஆனா 19ல அதை குறைச்சதை தடுத்தாங்க. திரும்ப 20ல அவரோட ஃபெமிலி தானே கோட்டாபய ராஜபக்ச திரும்ப அந்த இதையே கொண்டு வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, ரெண்டு என்ன வெளிநாட்டு பிரஜை இருந்தா
உங்களுக்கு இலங்கையில எம்பியாவோ ஜனாதிபதியோ வரையலாம்னு சொல்றீங்க தானே? அப்படி 19ல சொல்றீங்க தானே? அப்படிலாம் இல்லை, வரலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்டா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை இருந்துச்சு. அவங்க வெளிநாடுகள்லையும் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. அங்க அவங்களுக்கு சொல்லி பெரிய பிஸ்னஸ் இதுகள், ஆ, அவங்களுக்கு சொல்லி பெரிய வீடுகள், அப்பார்ட்மெண்ட்கள், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க எங்கட குடும்பம் தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த சீர்திருத்தம் சரியில்லை. வெளிநாட்டுல இருக்கிற பிரஜைக்கு வர முடியாது, சரியில்லை. எனவே அதை மாத்து அப்படின்ட்டு ஒரு நாட்டுல யாப்புல இருக்கிற விஷயத்த தண்ட குடும்ப நலனுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, 20ல அதை திரும்ப மாத்துறாங்க. மற சொல்றாங்க 19ல நீ சொல்றாய் 4.5 வருஷத்துக்குள்ள பாராளுமன்றத்தை கலைக்க முடியாதுன்னு சொல்றாய். ஆ, மூணு ரெண்டு பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் கலைக்கலாம்னு சொல்றாய். இது வந்து நம்ம பாராளுமன்றத்தை கூட அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி. அவன் என்ன பெரிய செஞ்சாலும் ஆ, மிரட்டேலாம், ஜனாதிபதி மிரட்டேலாம். நான் உன்னை வந்து 2.5 வருஷத்துல நிப்பாட்டி போட்டு இது உன்னை கலைச்சிட்டுருவேன், ஒழுங்கா முடிவெடுன்னு மிரட்டேலாது. 4.5 வருஷத்து ஜனாதிபதி வாய முடிட்டு சும்மா இருந்தே ஆகணும். அதனாலதான் மைத்ரிபால என்ன செஞ்சாரு, அவரே இந்த சட்டத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு அவரே ஒரு கட்டத்தை கலைச்சிடுவாரு. ஆனா நீதிமன்றம் சொல்லி யாப்புக்கு முரணானது, நீ அப்படி கலைக்க இல்லாதன்னு சொல்லிடும். அப்ப இது வந்து ஒரு ஜனாதிபதி என்ன, இது சரியில்லை, இது பாராளுமன்றத்துக்கு கூட இது போயிட்டு, அப்ப திரும்ப என்ன செய்யறாங்கன்னா 20ஆம் திருத்தத்துல அதை வாபஸ் வாங்குறாங்க. அதை வாபஸ் வாங்கி திரும்ப ஒரு சட்டம் எழுதுறாங்க. 4.5 வருஷத்துக்குள்ள எல்லாம் இல்ல, ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள என்ன செய்யலாம், ஆம், கலைச்சி விடலாம். ஆஹ், அந்த ஆண்டை சரியா பார்த்துக்கொள்ளும். சரியா? இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஓ, 2.5 வருஷத்துக்குள்ள என்ன செய்யலாம், அதை அதை வந்து 4.5 வருஷம் நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு 2.5 வருஷத்துல நாங்க நினைச்ச ஜனாதிபதி நினைச்சு அதுக்கு பிறகு நினைச்ச மாதிரி அதை கலைக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதே போல நீ 19ஆம் திருத்தத்துல ஒரு சட்டம் வந்து 14 நாளைக்கு இல்ல வருத்தமான வெளியிடன்னு சொல்றாய். ஆ, அதுக்கடியில் மக்கள் எல்லாம் பார்த்துருவாங்க, பார்த்து பாராளுமன்ற எதிர்க்கட்சியெல்லாம் பார்த்து அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி முன்புணராய்வு செஞ்சா அது பிள்ளைன்னு சொன்னா சட்டம் வந்து செல்லுபடியாகாது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஜனாதிபதி நினைச்சா சட்டம் வந்துடணும். எனவே அதை 7ஆ குறைக்கிறாங்க. 7 நாள் தான். ஏன்னா அப்பதானே மக்கள் டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. என்னத்தை எதை வேண்டாலும் சட்டமா கொண்டு வரலாம். எனவே அப்படி கொண்டு வராங்க. சரியா? ஆ, அது மட்டும் இல்ல. அதே போல இவர் என்ன இந்த அவசர சட்டங்களை கொண்டு வர்றது 19ல 7 ஆண்டு நீங்க சொல்றீங்க. 20ல அப்படி இல்ல. அவசர சட்டத்தை நான் கொண்டு வருவேன், பாராளுமன்றத்தை கேட்க மாட்டேன், நான் நீதிமன்றத்தை கேட்பேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு 24 மணி நேரத்துக்குள்ள ஆகக்கூடியது 72 மணி நேரம், குறைஞ்சது 24 மணி நேரத்துக்குள்ள உடனே அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க, உடனே சட்டமாயிரும். அது அவசர நாட்டுக்கு பேரழிவு, நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்படி வந்தா உடனடியாக அதை நான் செய்யலாம் அப்படின்ட்டு இவர் கொண்டு வராரு. சரியா? ஆ, அமைச்சரவையில் சொல்றாரு 19ஆம் திருத்தத்துல நீங்க சொல்றீங்க 30 அமைச்சர் தான் தெரிவு செய்யப்படணும், 40 ராஜாங்க அமைச்சர் தெரிவு செய்யப்படணும் சொல்றீங்க, 40 பிரதி அமைச்சர் தெரிவு செய்யப்படணும் சொல்றீங்க. அது என்ன ஜனாதிபதிக்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் இல்லை. ஜனாதிபதி எத்தனை பேரையும் நியமிக்கலாம், எத்தனை அமைச்சிகளை தனக்குள்ள வச்சு கொள்ளலாம், எத்தனை அமைச்சிகளையும் விரும்பினார்களுக்கு விரும்பினதை கொடுக்கலாம் அப்படின்னு இவர் கொண்டு வராரு. அதே போல சரியா, நீங்க 19ஆம் திருத்தத்துல ஜனாதிபதி நினைச்சா பிரதமர் நீக்க இயலான்னு சொல்றீங்க. அதனாலதான் நீங்க ரணில நீக்கி செல்லுபடியாகல. ஆனா 20ல அப்படி இல்லை, நான் நினைச்சா பிரதமரையும் நீக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இவங்க கொண்டு வராங்க. அதே போல 19ல ஜனாதிபதி என்ன செய்யணும், பிரதமர்கிட்ட கேட்டு செய்யணும். அது என்னது ஜனாதிபதி கேட்டு செய்யறது? ஆஹ் ஃபெஸ்ட்டுக்கு 1978 உருவாக்கப்பட்டது நோக்கமே கலப்பு ஜனாதிபதி முறையாக இருந்தாலும் அது ஜனாதிபதிக்கு தான் கூட அதிகாரம் இருந்துச்சு. சரியா? ஆனா இங்க என்ன நீங்க அதை குறைச்சிங்க, அப்படிலாம் நாங்க கேட்க தேவையில்லை, நாங்க விருப்பம்டா கேட்போம், விருப்பம் இல்லாட்டி கேட்க மாட்டோம், எங்கட பாட்டுல நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி 20ஆம் திருத்தத்துல சொன்னாங்க. சரியா? அதே போல் நீதித்துறை சம்பந்தமாக சொன்னாங்க எப்படின்னா, வழமையா 6 சொருக்கு 10 பேர் தான் உயர் நீதிமன்ற நீதியரசர்களாக இருந்தாங்க. 20ல சொன்னாங்க அது என்ன 10, 6 சொருக்கு 10 கூட்டு, நம்பரை கூட்டு, 6 சொருக்கு 16ன்னு சொன்னாங்க. மேன்முறை நீதிமன்ற நீதியரசர் எண்ணிக்கை 6 சொருக்கு 11 இருந்துச்சு. இவங்க சரியா? அப்படி
இவர் என்ன செய்யறாரு? 20ஆம் திருத்தத்துல உயர் நீதிமன்றத்து நீதியரசர்கள் எண்ணிக்கை மேன்முறையீட்டு நீதியரசர் எண்ணிக்கை அதிகரிக்கிறாரு. ஏன் அதிகரிக்கணும் அப்படின்டா, வழமையாக 19ஆம் திருத்தத்துல அரசியலமைப்பு பேரவையிட்ட வந்து இவர் கேட்கணும், நான் இந்த நீதிபதியை போட போறேன் ஓகேவான்னு கேட்கணும். அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து சரின்னு சொன்னாதான் இவர் வந்து அதை நியமிக்கலாம், அப்படித்தானே? ஆனா 20ல் அப்படி இல்லை. பாராளுமன்ற பேரவை என்னன்னு சொன்னா இவர் ஓகேவான்னு கேட்பாரு. அவங்க ஓகேன்னு சொன்னாலும் இவர் நியமிப்பாரு, ஓகே இல்லைன்னு சொன்னாலும் இவர் நியமிப்பாரு. அவங்க வெறுமனே ஒரு ஆலோசனை சொல்ற சபை மட்டும்தான். அதனால இவர் நினைச்சாக்கள் அங்கே நீதிபதியாக போடலாம். அப்ப எண்ணிக்கை அதிகரிச்சா யாருக்கு நல்லம்? ஜனாதிபதிக்கு நல்லம். அப்ப என்ன செய்யறாரு? நீதித்துறையும் தன்னை கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும்னு சொல்லி எண்ணிக்கையை அதிகரிக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்னது இப்ப அந்த பாராளுமன்ற பேரவை மூலமாக அவரால் நியமிக்க முடியுங்கிற அந்த இதுகளை 20ஆம் திருத்தத்துல இவர் கொண்டு வராரு. அதே போல சுதந்திர சேவை ஆணைக்குழு சம்பந்தமாக எப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற தலைவர்களையும் ஏனைய உறுப்பினர்களையும் பாராளுமன்ற பேரவையிட அவதானிப்பின் பேர்ல ஜனாதிபதி நியமிப்பாரு. அப்படின்னா என்ன? அதாவது ஜனாதிபதி தன்னிச்சையாக அவருக்கு விரும்பினாக்களை அவர் நியமிக்கலாம். பாருங்க, அதுவும் அரசியல் சாயம் பூசப்பட்டுச்சு. அப்ப இலங்கையில் இருக்கிற இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள்லாம் இனிமேல் ஜனாதிபதி அவங்க அரசாங்க உத்தியோகத்தர்களை தெரிவு செய்யற இந்த சுதந்திர சேவை ஆணைக்குழு வந்து இனிமேல் அரசியல் தலையீட்டுக்குள்ள உள்வாங்கப்பட்டுட்டு, எனவே அவங்க ஜனாதிபதிக்கு பயந்து அவருக்கு விருப்பமானாக்களை முக்கியமான பதவிக்கு போட போறாங்க. அதே போல பொதுச்சேவை ஆணைக்குள்ள உறுப்பினர்கள் அஞ்சு அஞ்சு என்ன குறைஞ்சது 5 கூடியது 9 பேர்னு மாற்றப்பட்டது. அதே போல தேர்தல் ஆணைக்குழுவோட உறுப்பினர்கள் என்ன 5ஆக அதிகரிக்கப்பட்டது. அதே போல அவரோட வயது எல்லை 65லிருந்து 60ஆக குறைக்கப்பட்டது. தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினருக்கு 5 இருந்து 5 சுரக்க 7ஆக மாற்றப்பட்டது. அரசியலமைப்பிற்கான 19வது திருத்தத்தில் காணப்பட்ட கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு ஆகிய இரு ஆணைக்குழு 20 திருத்தத்தில் நீக்கப்பட்டன. 19ல இதை கொண்டு வந்தாங்க. ஆனா இதெல்லாம் இருந்த அரசாங்கத்துக்கு டேஞ்சர். எனவே அதை 20ல் நீக்கிட்டாங்க. சரியா? அப்ப ஏன் இந்த ஆணைக்குழுக்களோட உறுப்பினர்கள் அதிகரிச்சாங்க அப்படின்னா, இந்த ஆணைக்குழுக்களோட தலைவர்களை நியமிக்கிறது இப்ப வந்து பாராளுமன்ற விதப்பு பாராளுமன்ற அவதானிப்போட ஜனாதிபதி செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜனாதிபதி தன்னிச்சையாகவே இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களை தன்னை கையில வச்சுக்கொள்ளலாம். அப்ப உறுப்பினர்களை கூட்டுறதால யாருக்கு நன்மை? ஜனாதிபதிக்கு தான் நன்மை. சரி, அவர் நினைச்ச மாதிரி இந்த நாட்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உண்டு இதுல இருக்குது. அதே போல பாராளுமன்ற பேரவையை திரும்ப கொண்டு வர்றாரு. இது நீங்க 18ல படிச்சதுதான். 5 பேர், அந்த 5 பேர் நாங்கள் பழசு படிச்சதுதான். அவங்களோட அதிகாரங்கள் இதெல்லாம் நாங்கள் 18ல படிச்ச விஷயம்தான். சரியா? அப்ப அதுல ரெக்கார்டிங்கை திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. அதுல பாராளுமன்ற பேரவையில என்னோட பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன 1 2 மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா அதே விஷயம்தான். அப்ப 20ஆம் திருத்தம் அப்படிங்கிறது என்ன? 18ஆம் திருத்தம் அதை திரும்ப கொண்டு வர மாதிரி ஒரு சீர்திருத்தமாக இருக்குது. ஆனாலும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 19ஆம் திருத்தத்தில் இருக்கிற சில விஷயங்கள் அப்படியே விட்டுட்டாங்க. உதாரணமா 6 வருஷம் இருந்ததை 2019 5ஆ மாத்தினாங்க 19ஆம் திருத்தத்துல. அப்ப இவங்க திரும்ப 6ஆ மாத்தல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரியா? ஆனா இன்னும் பல விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னா 19ல கொண்டு வந்ததை இவங்க மாத்தினாங்க. மாத்தி 20ல அதுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. அது கிட்டத்தட்ட 18வது திருத்தம் போல இருந்துச்சு. அப்ப அதுல தான் திருமணம் அவருக்கு சொல்றேன், ஜனாதிபதி தொடர்பான அதிகாரம் என்ன? இனி ஜனாதிபதி 35 வயசு என்ன ஏற்கனவே 30 வயசுல இப்ப 1978லாம் 30 வயசுலயே ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடலாம்னு இருந்துச்சு. ஆனா 19 தேர்தலில் 35 ஆக்கினாங்க. ஏன் தெரியுமா? அந்த டைம்ல நாமல் ராஜபக்ச நினைக்கிறேன், அவர் வந்து அந்த வயசுல இருந்தாரு, 30 வயசு அந்த இதுல இருந்தாரு. இப்ப அவர் அடுத்த முறை ஜனாதிபதியாக வர வைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க அது 35 ஆக்கியிருந்தாங்க. இவர் வந்து என்ன செஞ்சாரு? திரும்ப அது 30ஆ குறைச்சிட்டாரு. அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னா, ஏற்கனவே என்ன சொன்னாங்க? ஜனாதிபதிக்கு எதிராக 19ஆம் திருத்தல அவருக்கு அடிப்படை உரிமைகள் மீறினா வழக்கு தொடர முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் மைத்திரிபால சிறிசேன பாராளுமன்றத்தை கலைச்ச உடனே இது ஒரு அடிப்படை உரிமை மீறல் அப்படி இப்படிங்கிற கேஸ் அது இதை போட்டு அதை கலைக்க விடல. இந்த பிரதமரை மாத்த விடல. அதே போல அவர் வந்து மீடியாவுக்கு எதிராக ஏதாவது செஞ்சு அவங்க அவருக்கு எதிராக வழக்கு போட்டு அப்படிலாம் நிறைய சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா 20ல வந்து பார்த்தாங்க இது டேஞ்சர்.
ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு ஆள் பிழை செய்யும் போது அடிப்படை உரிமைக்கு வழக்கு போட்டா அவர் நினைச்ச மாதிரி எப்படி பிழை செய்யற, அவர் நினைச்ச மாதிரி எப்படி சர்வாதிகாரம் செய்யற. நம்ம ஆட்சி செய்ய வரும்போது நிறைய பேர் உரிமையை மீற வேண்டி வரும். ஆ நிறைய குற்றவாளிகளை சும்மால மன்னிக்க வேண்டி வரும், அப்படி இப்படிலாம் வரும். எனவே இது சரி வராது. அப்போ உடனடியாக அதை இல்லாமல் ஆக்குறாரு. எனக்கு எதிராக உங்களால யாரும் வழக்கு தொடர முடியாது. நான் அடிப்படை உரிமையை மீறினாலும் சரி, நான் வந்து என்ன செஞ்சாலும் சரி, நினைக்கி நீ எதுவும் செய்ய இயலாது. அப்படி போடுறேன்டா இந்த சட்டமா அதிபருக்கு எதிராக நீ போட்டுக்கொள் ஏண்டா அவரோட சட்டத்துறை ஆலோசனைப்படி தான் நான் செயற்படுவேன். நான் பிழை செய்யக்குள்ள அவர் தடுத்திருக்கணும். அவர் தடுக்காட்டி அது அவர பிழை. எனவே நீ என்ன வழக்கு போறனாலும் சட்டமா அதிபருக்கு எதிராக போட்டுக்கொள் அப்படின்ன மாதிரி அவங்க இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? அதே போல 19ஆம் திருத்தத்தில் என்ன சொன்னாங்கண்டா, ஜனாதிபதி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, அது பாராளுமன்றத்துக்கு பிடிக்கலன்னு சொன்னா மக்கள்கிட்ட விட்டு அது சட்டமாக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா 20ல என்ன செஞ்சாங்கடா, அப்படிலாம் இல்ல. ஆ அப்படி இல்ல. இது எங்க சாரி சாரி 19ல என்ன சொன்னாங்கடா, 19 முதல்ல எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, பாராளுமன்றம் அதை ஒத்துக்கொள்ளல, மக்கள்கிட்ட விட்டு சட்டமாக்கலாம். ஆனா 19ல வந்து இல்ல இல்ல அப்படி மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு சட்டமா கேளாதுன்னு சொன்னாங்க. ஆனா 20ல திரும்ப அதை கொண்டு வந்தாங்க. அப்படி இல்ல, நாங்க மக்கள்கிட்ட கேட்டு சட்டமாக்குவோம், பாராளுமன்றத்தில் கேட்போம், பிடிக்கலையா மக்கள்கிட்ட கேட்டு நாங்க சட்டமாக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அதே போல பாராளுமன்றம் தொடர்பான அதிகாரத்தை நான் சொன்னேன் ஏற்கனவே. 19ஆம் திருத்தத்தில் எப்படி இருந்துச்சு, அதாவது 4 வருஷமும் 6 மாசங்களும் இருந்துச்சு. அதுக்குள்ள பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்க இயலாது அப்படின்ட்டு. அதனால பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களே எந்த ஒரு பயமும் இல்லை. நான் 4.5 வருஷம் இருக்கத்தான் போறேன். அதனால அவங்க ஜனாதிபதிக்கு ஈக்குவலா இருந்தாங்க. ஜனாதிபதிக்கு எதிர்த்து காய்ச்சாங்க. ஜனாதிபதி சில டைம்ல அவர் போட்ட அதிகாரத்தை மீறி காய்ச்சாங்க. அப்ப அவங்க மிரட்டையெல்லாம் முடிஞ்சு ஜனாதிபதி உன கலைச்சிருவேன் அப்படின்ட்டு. இப்ப கோட்டாபய ராஜபக்ஷ என்ன செய்யறாரு, அவர் தான் என்ன சர்வாதிகாரத்தை அதிகரிச்சு கொள்ளணும்னு நினைச்சவர் தானே. தான் நினைச்ச மாதிரி இந்த நாட்டை ஆட்டணும், இந்த நாட்டை கொண்டு போகணும்னு நினைச்சவர் தானே. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இல்ல இல்ல 2.5 வருஷம்ன்றதை குறைக்கிறாரு. 2.5 வருஷம் வரைக்கும் தான் நான் நினைச்ச மாதிரி செய்ய இயலாது. சரியா? ஆனா அதுக்குள்ள அவங்க 3/2 பெரும்பான்மை எடுத்தா அது கலைக்கலாம், அது வேற விஷயம். அப்படி இல்லை, அது பெரும்பாலும் நடக்காது. அப்படி இல்லாம 2.5 வருஷத்துக்கு நான் கலைக்கிறாரு. 2.5 வருஷத்தை தாண்டினா என்னால கலைக்க முடியும்னு அவரு கொண்டு வந்தாரு. அதனாலதான் பாருங்க அனல்குமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்த உடனே 4.5 வருஷம் ஆயிருக்கல அந்த பாராளுமன்றத்துக்கு. ஆனா அவர் கலைச்சு விட்டாரு. ஏன்டா இந்த 20ஆம் திருத்தம் காரணமாக. அப்ப திரும்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு சட்டத்தை வெளியிடுறேன்னு சொன்னா அது 7 நாளைக்குள்ள அது வருத்தமான வெளியீடு இருந்துச்சு. அது 19ஆம் தேதியில 14 நாள் ஆக்கினாங்க. இதனால என்ன நடக்கும்னு சொன்னா ஜனநாயக தன்மை கூடும். ஆனா இவர் திரும்ப அதை 7ஆக மாத்தினாரு. அதே போல இவர் ஒரு அவசர சட்டம் என்று கருதினா நீதிமன்றத்திற்கு கொடுத்து அதை உடனடியாக சட்டமாக்குற அதிகாரத்தை இந்த 20ஆம் தேதியில கொண்டு வந்தாங்க. அதே போல அமைச்சரவை தொடர்பான அதிகாரத்தில் என்ன, இவர் நினைச்சா என்ன பிரதமரை தெரிவு செய்யலும், அவர் நீக்கி மேலும் அமைச்சர்களை தெரிவு செய்யலும், நினைச்ச அமைச்சருக்கு நினைச்ச பொறுப்பை கொடுக்கலும், அவர் நினைச்ச அமைச்சர்கள் தனக்குள்ள வச்சு கொள்ளேனும், எத்தனை பேரையும் அமைச்சர்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. நீதித்துறையில் அந்த பழைய நம்பர்களை கொஞ்சம் கூட்டினாங்க. அதே போல முந்தைய அரசியலமைப்பு பேரவையிட அனுமதியோட இந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்களை போன்றவர்கள் நியமிக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இதுல அப்படிலாம் இல்லை. பாராளுமன்ற பேரவையிட ஒரு விதப்புரையோட அதை நியமிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற பேரவைங்கிறது சும்மா ஒரு டம்மி மாதிரி. இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம் படிச்சோமே அங்க, அதுல அத மாதிரி. சரி. சுதந்திர சேவை ஆணைக்குள்ள என்ன செஞ்சாங்க, அதுல வந்து பாராளுமன்ற பேரவை விதப்புரையோட இதுல இருக்கிறவங்க நியமிச்சாங்க. இதுல இருக்கிற முக்கிய ஆணைக்குழுக்களோட தலைவர்கள் என்ன ஜனாதிபதி அவர் நினைச்சாங்கள போட்டாரு. அதனால அது அரசியல் மயமானுச்சு. அவங்களோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையை ஒரு 5/9 அப்படி பொதுச்சேவை ஆணைக்குழுட 5/9 வச்சாரு. தேர்தல் ஆணைக்குழுட 5, அவங்களோட வயசுல 65 60 குறைச்சாரு. தேசிய போலீஸ் ஆணைக்குழுட 5/7 மாற்றப்பட்டுச்சு. அப்ப இந்த சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. அடுத்து பாராளுமன்ற பேரவை, இது வந்து நாங்கள் 18வது திருத்தத்தில் படிச்ச அதே விஷயத்த இங்க நீங்க பார்த்துக்கிட்டீங்க. சரி. அடுத்தது 21ஆம் சீர்திருத்தத்தை நாங்கள் படிப்போம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கோட்டாபாய வந்து இப்படிலாம் சீர்திருத்தம் கொண்டு வந்து அவர் ஒரு சிஸ்டம் படி இந்த நாட்டை கொண்டு போகும்போது நிறைய பிழைகள் நடக்குது, எரர் நடக்குது. என்ன காரணம், அவர்ட பிழையான கொள்கைகள், வெளிநாட்டுல இருந்து வார அந்த உரமானியம் போன்ற சில விஷயங்களை தடுத்தது. அதே போல என்ன இன்னும்
பல பிழையான பொருளாதார கொள்கைகளால இலங்கை நாட்டு பொருளாதாரத்துல பாதாளத்துல விழுகுது. அப்போ கடுமையாக சரியுது. மக்கள் பானுக்கு லைன்ல நிக்கிறாங்க, கேஸ் சிலிண்டருக்கு லைன்ல நிக்கிறாங்க, பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிறாங்க. இதனால மக்கள் வெறுப்படைஞ்சு ஆ, நீ அதுல ஒரு பக்கம் வெறுப்படைகிறாங்க. அடுத்ததாக எம்பிக்கு இன்னும் பல ஆட்கள் ஜனாதிபதி வந்து சர்வாதிகாரியா மாறிட்டாரு. அவரு சட்டத்துறை அவர்கிட்ட தான் இருக்குது, நிர்வாகத்துறை அவர்கிட்ட தான் இருக்குது, நீதித்துறையும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரால் ஒரு ஆணை பெண் ஆணவம் தான் மாத்த இயலாது. மற்றும்படி அவர் நினைச்சாருண்டா எதையும் செய்ய இயலும். அவர் நினைச்ச சட்டத்தையும் ஏற்ற இயலும், அவர் நினைச்ச அதை நடைமுறையும் படுத்த இயலும், அவர் நினைச்ச அதுக்கு எதிராக யார் வழக்கு போட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நீதியை கொண்டு வர இயலும். இப்படி இருந்தா இவருக்கும் 16ஆம் நூற்றாண்டுல இருந்து சர்வாதிகார மன்னர்களுக்கு இடையில வித்தியாசமே இல்லையே. அப்பயே நம்ம ஜனநாயகம் இதுக்கு சொல்லணும். ஆ, ஜனநாயக சோசியலிச குடியரசு ஏன் இந்த பேரை வைக்கணும் அப்படின்லாம் விமர்சனம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அவரை நாட்டை விட்டு விரட்டுறாங்க. அப்போ அவர் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்குறாரு சபாநாயகருக்கு முகவரியிட்டு. அதோட அவர் பதவி நீக்கப்படுறாரு. இப்போ புதுசாக யார் வாரன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நடைமுறை தெரியும் உங்களுக்கு. பாராளுமன்றத்தில் ஏகமானது அவரால் வந்து அவர் இல்லை அவசரமாக அங்கே பிரதம ஜனாதிபதி அடிப்பார். ஒரு என்ன 2 நாளைக்குள்ள டக்குன்னு அந்த விஷயங்கள் நடந்து 3 நாளைக்குள்ள ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். அப்போ 3 பேர் 4 பேர் வாராங்க போட்டிக்கு. அதில் ரணில் தெரிவு செய்யப்பட்டு எஞ்சிய காலத்துக்கு அவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு. இந்த டைம்ல இலங்கைக்கு வந்து வெளிநாடுகளோட உதவி தேவைப்படுது. இப்போ IMF என்ன இன்டர்நேஷனல் நினைக்கிறேன் மணி அந்த அப்படி வரும். IMFன்னு சொன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு இன்டர்நேஷனல் மணி ஃபவுண்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். அவங்க பணத்தோட சம்மந்தப்பட்டது. அவங்க நினைச்ச நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படியான விஷயங்கள். அப்ப இவங்களோட உதவி தேவைப்படுது. இவங்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய நிலைமை அல்லது உதவி செய்ய வேண்டிய நிலைமை தேவைப்படுது. அதே போல் ஐரோப்பிய நாடுகள் கொடுக்குற அந்த GSP+ங்கிற ஒரு வரி, அதில் சலுகைகள் தேவைப்படுது. இப்போ இவங்கள்ட்ட இருந்து அதை வாங்குறேன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இலங்கட யாப்பை பார்த்துட்டு, என்னடா யாப் இது? ஆ, சர்வாதிகாரத்தை நிறைச்சி வச்சிருக்கீங்களே. ஏன்னா உங்களுக்கு சர்வாதிகாரம் பிடிக்காது, ஜனநாயகம் தான் பிடிக்கும். நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு மாறிட்டு வாங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு பணம் தருவேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இலங்கைக்கு வேற வழி இல்லை. திரும்ப இந்த 19ஆம் திருத்தத்தை என்ன செய்யணும், அதை மாதிரி ஒரு நிலைமைக்கு இலங்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாராளுமன்றத்தில் 21ஆம் திருத்தத்தை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 19 மாதிரி இருக்கு. கொண்டு வந்து 3/2 பெரும்பான்மை அப்ரூவல் எடுத்து அதை வந்து என்ன செய்கிறாங்க, 21ஆம் சீர்திருத்தமாக நடைமுறை கொண்டு வராங்க. அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் 21 வந்து முதல் செய்கிறாங்க வேற இந்த பாராளுமன்ற பேரவைங்கிற அந்த ரப்பர் முத்திரை, அது வந்து கண்காட்டி வித்தை வந்து நீக்கப்பட்டு திரும்ப அரசியலமைப்பு பேரவை வருது. சரியா? அப்ப திரும்ப அரசியலமைப்பு பேரவை வருது. அரசியலமைப்பு பேரவைன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும். அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? திரும்ப அரசியலமைப்பு பேரவை வருது. அதே போல அமைச்சரவை சம்பந்தமாக 20 ஜனாதிபதி எல்லையற்ற அதிகாரம் இருந்துச்சு. அப்போ அதையும் கொஞ்சம் என்ன செய்றாங்க, கொஞ்சம் குறைக்கிறாங்க. அவர் என்ன செய்யணும், பிரதமர்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு தான் சில முடிவுகளை எடுக்கணும், கட்டாயம் அப்படி செய்யணுங்கிற ஒரு சிஸ்டத்தை இங்கே கொண்டு வராங்க. அதே போல பாராளுமன்றம் தொடர்பாக என்னென்னு சொன்னா இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் வந்து பிரஜா என்ன 20 எப்படி இருந்துச்சு, இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன்லயோ பாராளுமன்ற எலெக்ஷன்லயோ போட்டியிடலாம் அப்படி இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இல்ல, அவர் போட்டியிட தகுதியற்றவர், அப்படி இரட்டை பிரஜா உரிமைக்கு பதவி வகிக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதனால நாமல் ராஜபக்ச பதவி பறிபோணுச்சுன்னு சொல்றாங்க. அதே போல ஏற்கனவே என்ன 19 ஒரு சட்டத்தை 7 நாளைக்கு முதல் 7 நாளைக்கு என்ன செய்யணும், உள்ள வர்த்தமானில் போடணும்னு சொன்னாங்க. 20 சாரி 19 14 18 வந்து 18 7ன்னு சொன்னாங்க. 19 14ன்னு சொன்னாங்க. 20 திரும்ப 7 ஆக்கினாங்க. 21 திரும்ப 14 ஆக்கினாங்க. சரியா? அதான் விஷயம். அதே போல ஆஹ், என்ன 19 கணக்காய்வு ஆணைக்குழு தேசிய பிறகு ஆணைக்குழு கொண்டு வந்தாங்க. 20 நீக்கினாங்க. 21 அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. இதுதான் விஷயம். சரியா? அதோட 21ஆம் திருத்தம் என்ன செய்யுது,
முடியுது. அப்ப 20ஆம் திருத்தம் அப்படியோ இருக்குது எல்லாமே. சில விஷயங்களை மாத்துறாங்க. அரசியலமைப்பு பேரவைக்கு பதிலாக பாராளுமன்ற பேரவையை கொண்டு வராங்க. அதோட இது அமைச்சரவையில் அதிகாரத்தை கொஞ்சம் வரையறுக்கிறாங்க. நீ ஆலோசனை கேட்டு எதையும் செய். ஆ, அது கட்டாயம் நீ கேட்கத்தான் வேணும் அப்படின்னு கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் என்ன 20 இந்த அதாவது 14 நாளைக்கு வருத்தமானில வெளியீடு அப்படின்னு கொஞ்சம் அந்த 19 இருந்த மாதிரியே கொண்டு வராங்க. சரியா? அதே போல் இரட்டை பிரஜா முறைக்கிறவங்க போட்டியிட இயலாதுங்கிறத திரும்ப 19 திரும்ப கொண்டு வராங்க. அடுத்து சுயாதீன ஆணைக்குழு விஷயத்தில் 19 இருந்த அந்த கணக்காய்வு ஆணையம் தேசிய பெருங்காயம் திரும்ப கொண்டு வராங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அவங்கள்ட்ட காட்டுறாங்க. காட்டணுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஜனாதிபதி தன் அதிகாரத்தை குறைச்சிருக்கிறாரு. இப்போ பிரதமரோட ஆலோசனை செய்வேன்னு சொல்றாரு. அதே போல இவர் வந்து என்ன 14 நாளைக்கு வருத்தமான இதை வெளியிடுறாங்க. அப்போ அதுக்குள்ள மக்கள் சட்டத்தை பார்த்து முறையீடு செய்ய இயலும். ஆ அதே போல இவர் வந்து சுயாதீன ஆணைக்குழுகள் கணக்காய்வு ஆணைக்குழுகள்லாம் வந்திருக்குது. சரியா? அப்படியான விஷயங்கள் எல்லாம் இவங்க சொல்றாங்க. சொன்னோட என்ன நடக்குதுன்னு சொன்னா 21ஆம் திருத்தம் இதுதான். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டா? 20ஆம் திருத்தமும் 21ஆம் திருத்தமும் விளங்கிட்டா? அதாவது 18ஆம் திருத்தம் தான் 20ஆம் திருத்தம். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். 19ஆம் திருத்தம் தான் 21ஆம் திருத்தம். சரியா? சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். 18, 20 போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜனாதிபதி தன் அதிகாரத்தை தனக்குள்ள குவிச்சு கொள்ளணும்னு நினைப்பாரு. சர்வாதிகாரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கும். 19, 21 எல்லாம் ஜனநாயகத்தன்மை கூட இருக்கும். அதிகாரத்தை கொஞ்சம் பிரிக்கணும். சட்டத்துறை நிர்வாகம் கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். சரியா? 18ம் 20ம் பாராளுமன்ற பேரவையை கொண்டு வருவாங்க. ஏண்டா இது வந்து சும்மா இது ஆலோசனை சொல்ற மட்டும்தான். ஜனாதிபதி இறுதி அதிகாரம் எடுப்பார். 19, 21ல அரசியலமைப்பு பேரவை இருக்கும். அவங்க வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்தாதான் சலாக்கள் நியமிக்கல். அவங்க சிபாரிசு செய்கிறார்கள் மட்டும்தான் ஜனாதிபதி நியமிக்கல். அப்படியான அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கும். சரியா? சரி, கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். விளங்கிட்டா உங்களுக்கு? திரும்ப கொஞ்சம் போட்டு விடுங்க மெசேஜ், நான் பார்க்கல அதை. 19ம் இல்லை இல்லை படிச்ச 20, 21 கிளியரா? இதோட சீர்திருத்தங்கள் முடியுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து முடிச்சோம்டா ரெண்டாம் கூட்டிய ஸ்டாப் முடியுது. ஓகே, விளங்கி என்று சொல்கிறீங்க, முடிச்சுக்கொள்ளும் கிளாஸ்.